பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 13 அதிகாரம் முடிந்து விட்டது. இப்போ 14வது அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஜெபித்து விட்டு தொடங்குவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. பூமியிலே நாங்கள் பரதேசி உமது கற்பனைகளை எங்களுக்கு மறையாதையும். பூமியிலே நாங்கள் பரதேசி உமது கற்பனைகளை எங்களுக்கு மறையாதையும். ஆமென். இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் வர பர்னபா பவுல் பிரசங்கித்ததுனால யூதர்களுடைய ஜப ஆலயங்களை பிரசங்கித்தாங்க. 3 வார பிரசங்கத்தில் கொஞ்சம் குறைய அந்த பட்டணத்து ஜனங்கள், அந்த அந்தியோகியா பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகவும் அநேகர் சீஷர்களாகவும் மாறி இருக்கிறத நம்ம தொடர்ந்து 14வது அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கே நம்ம 13வது அதிகாரத்தில் கடைசி பகுதியை நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், 13 49 50 கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை இவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் குறைய அந்தியோகியா பட்டணத்தில் அநேகர் விசுவாசிகளாகவும் சீஷர்களாகவும் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அவர்களை என்ன படுத்த நினைக்கிறாங்க, துன்பப்படுத்த நினைக்கிறாங்க. துன்பப்படுத்த நினைத்ததுமே உடனே இவங்க அவங்கள துன்பப்படுத்தி இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு விரோதமாக கால்களில் இருந்த தூசி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா சிஷ்யர்களுக்கு, நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போகும்பொழுது சமாதானம்னு சொல்லுங்கள், அப்படி அங்கே உங்களை ஏற்றுக்கொள்வார்களானா அவங்களிடத்துலேருந்து உங்களுக்கு சமாதானம் புறப்பட்டு வரும். அவங்க ஏற்றுக்கொள்ளனா உங்களுடைய கால்களில் இருக்கிற தூசி என்ன பண்ணுங்கள், தட்டிட்டு வாங்க. நியாய தீர்ப்பு நாளில் சோதம் கொமரோவுக்கு ஏற்படுவதை காட்டிலும் அந்த பட்டணத்திற்கு அதிகமாக நேரிடும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஸோ அவங்க அந்த பட்டணத்துக்கு விரோதமானு சொல்கிறத விட அங்கே அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, தங்களுடைய கால்களில் இருந்த தூசியை உதறிவிட்டு வந்தாங்க. இப்போ 14வது அதிகாரத்தில் நம்ம அதோடைய தொடர்ச்சியை பார்க்குறோம். இக்கோனியா பட்டணத்துக்கு வராங்க. அங்கே ஜெப ஆலயங்களுக்கு பர்னபாவும் பவுலும் போகிறாரு. அங்கே போய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடை அவங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மேசியா பிறந்துட்டாரு, உங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டு உலக பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தெல்லாம் சொல்லி திருஷ்டாந்தனமாக பல வசனங்களை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இதை கேட்ட அநேகர் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய விசுவாசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. பாருங்கள், விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கிக்கும் போது அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் வராங்க. எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது போல இங்கேயும் பிரச்சனை இருக்குது. 14:2 பாருங்க, விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். பாருங்கள், இன்றைக்கி இது திருஷ்டாந்தமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி அநேக காரியங்களை நான் கேள்விப்படுறேன். இந்த யூதர்கள், பக்தி உள்ள யூதர்கள் புறஜாதிகளை தூண்டிவிட்டு அவங்கள பர்னபாவுக்கும் பவுலுக்கும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுப்புறாங்க. பாருங்கள், நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, நாம் நியாய தீர்ப்பு நாளில் அநேகரை நியாய தீர்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. நாம் தேவ அன்பை ருசிக்காத ஜனங்களை ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுப்புனா தேவ அன்பு, தேவனுடைய பரிசுத்தம் எவ்வளவு குலைக்கப்படும் இல்லையா? எப்பொழுதுமே ஒரு சில நாட்களில் நான் இப்படி இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. தேவனை ருசிக்காத ஜனங்கள் மத்தியில் நம்மளுடைய வருத்தங்களையும் நம்மளுடைய கவலைகளையும் சொல்லும் பொழுது அவங்க இந்த பிள்ளை இவ்வளோ கடவுளுக்கு
கடவுளை நேசிக்குது. இந்த பிள்ளை வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னா, அவங்க என்ன பண்றாங்க? பின்னடைறாங்க. பின்னடைந்து போறாங்க. தேவ அன்புக்குள்ள ருசிக்க வைக்க வேண்டிய நாம, தேவனுக்கு விரோதமான செயல்கள செய்து, புற மனுஷர்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தேவனுடைய நாமத்த என்ன பண்றோம்? பரிசுத்த குலைச்சலாக்குறோம். அந்த தவறுகள நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஸோ, நமக்குள்ள இருக்கிற சபை பிரச்சனைகள தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அடுத்தது பாருங்க, இந்த 3வது வசனம் அவர்களுடைய முழு ஊழியத்த பத்தி பேசுது. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. அநேக நாள் அங்கே வந்து அந்த இக்கோனியா பட்டணத்தில் வந்து பவுலும் பர்னபாவும் ஊழியம் செஞ்சு அநேகருக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா சுகமளிக்கும் காரியங்கள் நடக்குது. தீர்க்க தரிசனம் கிடைத்திருந்திருக்கலாம். இப்படி பல ஊழியங்கள் அங்கே நிறைவேறி வரும்போது பாருங்க, 4வது வசனம், பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இல்லையா? எல்லா இடத்துலையும் இது இருக்குது. இன்றைக்கும் அது நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது. அப்போஸ்தலர்களை பின்பற்றுறவங்க ஒருத்தவங்க, தேவ அன்பை ருசிக்காதவங்க ஒருத்தவங்க, எதிர்த்து நிற்கிற ஜனங்களோடு கூடி இருக்கிறவங்க. இல்லையா? சபையில் இந்த 2 பிரிவினர் எப்போவுமே இருப்பாங்க. 2 பேருமே பக்தி உள்ளவங்க தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு கொள்கை, இவங்களுக்கு ஒரு கொள்கை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நம்மை நாமே உய்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாய தீர்ப்புக்கு நிற்க மாட்டோம், தப்பிவித்து கொள்ளப்படும். அதனாடி நம்ம யார் கூட நிற்கிறோம் அப்படின்றது நமக்கு முக்கியம். எப்பொழுதுமே தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதுன்றது தேவனுடைய காரியமாக இருக்குது, செய்தியாக இருக்குது. தீமைக்கு எதிர்த்து நிற்கவே கூடாதுன்னா அப்போ நன்மைக்கு எதிர்த்து நிற்கிறது மிகவும் ஆக்கினைக்குள்ளாக நமக்கு மாறப்படும். எப்போவுமே தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு சொன்ன தேவன் நன்மைக்கு எதிராக எதிர்த்து நின்னா நம்மளை விட்டுடுவாரா? அதனாட்டி ரொம்ப பயபக்தியோடு நம்ம சபைக்குள்ளே என்ன பண்ணணும்? அனுக்கிரக கிருபை, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வளரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களை அவமானப்படுத்தி கல்லெறிஞ்சு கொலை செய்யணும்லாம் இவங்க நினைக்கிறாங்க. உடனே இதை கேள்விப்பட்ட பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்க? இக்கோனியா பட்டணத்திலிருந்து போய் லிக்கோவோனியா பட்டணத்தில் உள்ள தெர்பை, லிஸ்தராவுக்கு ஓடி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்பொழுது லிஸ்தராவில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு சகோதரனை அவர் பவுல் உற்று பார்க்குறாரு. உற்று பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காத இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை பவுல் உற்று பார்த்து, 9வது வசனம், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். பாருங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் கிடையாது. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம்னா நிலைத்திருக்கிற விசுவாசத்தை பற்றி இப்போ நான் ரட்சிப்பு எப்போ அடைவேன் தெரியுமா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ரட்சிப்பு எப்போ அடைய போகிறேன்? இதுதான் உண்மை. தேவன் வரும்பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் பார்த்தீங்களா பரலோகத்துக்கு. அப்போ தான் நான் ரட்சிப்பு அடைந்திருக்கேன். இங்கே நாம் குறிப்பிடப்படுகிற ரட்சிப்பு என்னன்னா, நான் ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருந்தேன். இப்போ ஒரு உண்மையான நம்பிக்கை, கிறிஸ்தவம் என்னும் நம்பிக்கைக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கைக்குள்ளே வருகிற ரட்சிப்பு வந்து இது வந்து தற்காலிகம். நம்ம யோவான் புத்தகத்தில் கூட பார்க்கும்பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் வந்து அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. நான் பிலீவ் அண்ட் டிசைபிள்ஸ், இல்லையா? நான் பிலீவாக இருக்கிறோம், அப்புறம் பிலீவர்ஸாக மாறுறோம், அப்புறம் ஷீஷராக ஆகிறோம். இந்த ஷீஷராக ஆகிறதுக்கான தகுதி என்னன்னு எழுதப்பட்டிருக்குன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் ஷீஷராவீர்கள்.
ஸோ நான் சீஷனாக ஆகணும். நான் முதல்ல நான் பிலீவாக இருந்தேன், அதுக்கப்புறம் விசுவாசியாக மாறினேன், அதுக்கப்புறம் நான் சீஷனாக மாறணும். ஸோ சீஷனாக மாறுறதுக்கு நிலைத்திருக்க வேண்டிய தகுதி இருக்குது. இப்போ இந்த மகனுக்கும் பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கு. அதாவது நிலைத்திருக்கக்கூடிய விசுவாசம் உன்னில் இருக்குதுன்னு கண்டுபிடித்தபடினால அங்கே அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அவர் எழும்பி நின்று தேவனை என்ன பண்ணுறாரு, குதித்தெழுந்து எழும்பி நின்று சுகமடைந்ததை நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த லிக்கோவோனியா தேசத்து ஜனங்கள், அதாவது லிஸ்திராவில் இருக்கிற ஜனங்கள், அந்த லிக்கோனியா பாஷையில் பர்னபா யூபித்தர், பவுல் மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சொல்லிட்டு அந்த அந்த லிக்கோனியா கோவிலில் இருக்கிற எருதையும் பூமாலையும் கொண்டு வந்து பவுலுக்கு போட நினைக்கிறாங்க. உடனே பவுலும் பர்னபாவும் அப்படியே கூட்டத்து உள்ள ஓடி, நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை விட்டு விலகுங்க, முதல்ல அந்நிய கடவுளை விட்டு விலகுங்க. அது அழகாக 15, 16, 17 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இங்கே அழகாக சொல்கிறாரு, யாரை நீங்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பாருங்க, யாரை தொழுது கொள்ளணும்னு பவுல் அழகாக சொல்கிறாரு. இந்த கிரேக்கர்கள், அந்த லிக்கோனியா ஜனங்கள் எப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள், வானத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள் இல்லையா? இப்போ இந்த யூபித்தர், நம்ம ஜூபிட்டர், இதெல்லாம் கிரேக்க பாஷையில் கிரேக்க கடவுளுடைய பேரை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடவுள் வச்சுருக்காங்க. இப்போ அதனாடி தான் பவுல் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உண்டான எல்லாவற்றையும் படைத்த தேவனை தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தோட தேவ ஆவியானவர் அங்கே வழி நடத்துறதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளவு நாளாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. பாருங்க, நம்ம எந்த கடவுளை வேணாலும் சென்ற நாட்களில் கும்பிட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் ஓய்ந்து போனதில்லை. மழையை அந்த நாளில் வர செய்தார். எல்லா செழிப்புள்ள காலங்களையும் ஆகாரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை உயிரோட காத்தார். இல்லை, நாம் அவரை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர் தம்மால் படைக்கப்பட்ட ஜனங்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை இல்லையா? அப்போ இப்படி இருக்கும்போது இந்த பிரசங்கத்தெலாம் சொன்னாங்க. ஆனாலும் பாருங்கள், ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது. ஜனங்களை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க பலியை செலுத்தினாங்க, பூமாலையை செலுத்தினாங்க. இப்போ நம்ம அநேக ஊழியக்காரங்களை நம்ம பார்க்குறோம். சில ஊழியக்காரங்க சேரிட்டரில் போகிறாங்க, சில ஊழியக்காரங்களை பூமாலைகள்லாம் போட்டு கனப்படுத்துகிறாங்க. இது ஊழியக்காரங்களாக விரும்பினது கிடையாதுங்க. சில ஊழியக்காரர்கள் இதற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க, தேங்க்ஸும் பண்ணுறாங்க, இந்த கனத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜனங்களை என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணாது. இட் மேபி அவங்க அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக பெற்றுக்கொண்ட அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் அந்த ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தின் மூலமா இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அந்த கணத்தை செலுத்துகிறாங்க. அதுக்கு ஊழியக்காரர்களை நம்ம குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாட்டி ஊழியக்காரங்களாம் இப்படி கணத்தை விரும்புகிறாங்க, கணத்தை இது பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையா, கடவுளோட மிஞ்சி நடக்கிறாங்க. ஜனங்களை என்ன பண்ண முடியாது, எக்காலத்திலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ரீச்சாகி அது புரிய வைக்கிறதுக்குள்ள நேரமும் காலமும் போதாது. ஸோ அதனாட்டி இந்த விஷயம், இந்த தர்க்கங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், புரிதல் உள்ளவர்களை புரிந்து கொண்டு விட்டு விட வேண்டும். இப்போ பாருங்க,
பின்பு 19வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அந்தியோகிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து பாருங்க, 13வது அதிகாரத்தில் அந்தியோகியா ஊழியம் நடந்துச்சு, 14வது அதிகாரத்தில் இக்கோனியா ஊழியம் நடந்துச்சு. இப்போ அந்த இடத்த விட்டு இவங்க பவுலும் பர்னபாவும் கடந்து வந்து லிஸ்திராவில் இருக்காங்க. அங்கேருந்து அவருக்கு எதிராக பேசின ஜனங்கள் அங்கேருந்து இங்கே வந்து பவுலை இழுத்துட்டு போய் அடின்னு அடித்து அவர் செத்துட்டாருன்னு நினச்சி விட்டுட்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துல அவர் செத்து தான் போயிட்டாரு. செத்துட்டாருன்னு எப்படி விட்டுருப்பாங்க? செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, மூக்கில் கை வச்சு பார்த்துருப்பாங்க, ஹார்ட் பீட்டை தொட்டு பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்காக பவுல் என்ன பண்ணியிருந்தாரு? மரித்து போயிருந்தார். அப்போ சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து, பாருங்க, சீஷர்கள் சும்மா சூழ்ந்திருக்க மாட்டாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. பவுல் இறந்து போயிட்டாரே, இப்படி அடித்து போட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவங்க கதறி இருப்பாங்க. நான் அவர்கள் மத்தியில் பவுல் திரும்பவும் எழுந்து பட்டணத்துக்கு போய் தன்னுடைய பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, அப்படியே எந்த வழியாக வந்தாங்களோ அதே வழியாக திரும்பவும் ஒரு பயணப்படுறாங்க. தெர்பை, இக்கோனியா, லிஸ்திரா, அந்தியோகியா, இது எல்லா இடத்துக்கும் திரும்ப போகிறாங்க. சீஷர்களை வந்து திடப்படுத்திட்டு அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணுன்னா அநேக உபத்திரவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறாங்க. சபைகளில் மூப்பர்களை எழுப்பி மூப்பர்களுக்கு ஊழியங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. விசுவாசித்த ஜனங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த காரியங்களும் அப்படியே திரும்ப முதல்ல சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தாங்க, திரும்பவும் அதே வழியில் போய் அந்த விசுவாசிகளை சீஷர்களாக மாற்றி அவர்களை திடப்படுத்தி அவர்களை என்ன பண்ணுறாரு? ஒரு சபை என்னும் கட்டமைப்புக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ வந்து பல இடங்களுக்கு போகிறாங்க பாருங்கள். பிசித்திலியா, பம்பிலியா, பெர்கே, அத்தாலியா, அந்தியோகாவுக்கு வராங்க. அந்தியோகாவில் வந்து சபைகளை கூடி வர செய்து தேவன் தங்களுக்கு அந்த பாதையில் நடந்த எல்லா அற்புத அடையாளங்களை சாட்சியாக சொல்லி புற மனுஷர்களுக்கு தேவ அன்பு வெளிப்பட்டதை சொல்லி அங்கே தேவனை என்ன பண்ணுறாங்க? ஆராதித்து தொழுது கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் விசுவாசத்தின் கதவு அவர்களுக்கு முன்பாக எப்படி திறந்திருந்ததை பற்றி பேசுகிறாங்க. பேசி சீஷர்களை என்ன பண்ணுறாங்க? திடப்படுத்துகிறாங்க. அந்தியோகியாவில் அநேக நாள் சஞ்சரித்தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்தியோகியாவில் கொஞ்சம் குறைய எல்லா ஜனங்களும் தேவனை விரும்புகிற ஜனங்களாக மாறினாங்க, விசுவாசித்த ஜனங்களாக மாறினபடினால அங்கே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தங்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்தியோகியாவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். சீஷர்கள் பயணம் செஞ்சாங்க, சீஷர்கள் பிரசங்கித்தாங்க, சீஷர்கள் விசுவாசிகளை உருவாக்கி சீஷர்களாய் மாற்றினாங்க. ஆண்டவர் 11 சீஷர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு? 12 சிஷ்யர்கள் இருந்தாங்கல்ல, இல்லை 11 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போய் காத்திருக்கும் பொழுது சீட்டு போடப்பட்டு ஒரு சீஷனை அவங்க என்ன பண்ணாங்க? சேர்த்து கொண்டாங்க. ஸோ சீஷர்களை உருவாக்கி ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமி எங்கே போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சீஷராக்குங்க அப்படின்னு சொன்னார். விசுவாசிகளாக்க சொல்ல, விசுவாசம்ன்றது அது முதல் படி. நான் தேவனை விசுவாசித்து விட்டேன், அதற்கப்புறம் படிப்படியாக தேவனை அறிந்து அவருடன் கூட நிலையாக நிலைத்திருக்கும் தன்மை தான் சீஷத்துவம், இல்லையா? ஸோ இப்போ நம்ம சீஷர்களை கிட்டத்தட்ட 20 வருஷமாவது ஆயிருக்குங்க நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இப்போ நாமளும் ஒரு சீஷர் தான் கர்த்தருக்கு. ஸோ சீஷனாக இருக்கிற நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். தினந்தோறும் வேத வாசி, தினந்தோறும் ஜெபிச்சு, தினந்தோறும் தேவனை ஆராதனை செய்து நமக்கு முடிந்த வரைக்கும் நம் கண்களில் தென்பட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தரை பற்றி என்ன பண்ணணும்? சொல்லணுங்க. நான் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை படிப்போம். அது மட்டுமல்ல, இது உங்கள் பயணத்தில், உங்கள் கிச்சனில் நீங்கள் நிற்கும் பொழுது, நீங்கள் நடக்கும் பொழுது இதை போட்டு ஒரு 15 நிமிடம் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். விசுவாசிக்கிற உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குன்னு தேவனுடைய நாமத்தினால இது உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமென்.